இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் காயம், பழிவாங்க பாரிய ஆயுதமொன்றை வெளியே எடுத்து ஈரான் அனுமதி கொடுத்தார் உச்ச தலைவர். நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி கொடுத்து அரசு முதன்முறை 300 ரூபாவால் அதிகரிக்கும் எரிவாயு விலை இன்று முதல் நடைமுறைக்கு. நான் ஒன்றும் எண்ணெய் கிணறு உரிமையாளர் அல்ல, ஜனாதிபதி அனுரவை கோபப்படுத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். முதன்முறை முகத்தில் அடித்தாற்போல் பதில் கொடுத்த ஜனாதிபதி. அமெரிக்க இராணுவத்தினரை சிறைப்பிடித்தது ஈரான். ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மறுப்பு. அயல் நாடுகளிலிருந்து வெளியேற ஆரம்பித்திருக்கும் அமெரிக்க படைகள். அமெரிக்காவின் அழுத்தங்களை மீறி ஜனாதிபதி அனுர எடுத்த முடிவு. தீவு நாட்டுக்கு அனுப்பப்பட போகும் பணியாளர்கள். பாரிய ஏவுகணையில் ட்ரம்பின் எப்ஸ்டீன் விவகாரத்தை எழுதி தாக்குதலுக்கு அனுப்பிய ஈரான். இணையதளங்களில் வைரலாகும் விவகாரம். ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்கா வெறி தாக்குதல். இதுவரை 16 ஏவுகணை படகுகள் அழிப்பு. ஹோர்மோஸ் நீரிணையில் கடும் பதட்டம். தரை வான்வழி தாக்குதல்களை அதிகரிக்கும் ஈரான். ஜாலில் பேய் போல பறந்து சட்டவிரோத வாகனம். துரத்திச் சென்ற போலீசார் எதிரே வந்தவர்களை அடித்துச் செல்லும் வகையில் ஓட்டிய நபர்கள். வைரலாகும் சம்பவம். பொதுவழியில் வராத இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு உயிருடன் இல்லையா? திடீரென துறைமுகம் ஒன்றுக்கு வந்த பிரதமர். ஈரான் பரபரப்பு தகவல். வரிசை யுகத்தில் மீண்டும் கால் பதிக்கின்றது இந்தியா. மத்திய கிழக்கு போரால் இந்தியாவிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு. சிலை ஒன்றை உடைத்து சேதப்படுத்திய நபர். கடும் கோபத்தில் ஊர் மக்கள். போலீசார் எடுத்து அதிரடி நடவடிக்கை. சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக மாற்றிய ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். கொழும்பிலிருந்து வந்த உத்தரவு. விசாரணைக்காக ஜாழ் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த அதிகாரிகள். அல்லைப்பட்டியில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டி ஊர்காவற்றுறையில் போராட்டம். நீதி மறுக்கப்பட்ட மற்றொரு வரலாறாக மாறும் அவலம். போர்ப்பதட்டத்திற்கு மத்தியில் உலகளவில் சத்தமில்லாமல் உயரும் விமான கட்டணங்கள். சுற்றுலாத்துறையை பெரிதும் பாதிக்கும் வளைகுடா போர். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ எரிவாயு விலைகளை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 3990 ரூபாவாகும். இதேவேளை 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 1602 ரூபாவாகும். மேலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 56 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 750 ரூபாவாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் ஒன்றும் எண்ணெய் கிணறு உரிமையாளர் அல்ல, லாபம் ஈட்டுவதற்காக நான் எரிபொருள் விலையை அதிகரிக்கவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அமைதியற்ற சூழலால் உலக சந்தையில் நிச்சயமற்ற நிலை காணப்பட்ட போதிலும் அடுத்த 2 மாதங்களுக்கு தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான திட்டங்களை அரசாங்கம் ஓரளவுக்கு முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் அடுத்த 2 மாதங்களுக்கு தடையின்றி எரிபொருள் மற்றும் எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப எரிபொருள் விலைகள் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி தானொன்றும் எண்ணெய் கிணறு உரிமையாளர் அல்ல என்றும் தனிப்பட்ட லாபத்திற்காக விலைகளை அதிகரிக்கவில்லை என்றும் தான் எந்த ஒரு எண்ணெய் நிறுவனத்தினதும் ஏஜென்ட் கிடையாது என்றும் வலியுறுத்தி கூறினார். மத்திய கிழக்கின் தற்போதைய பதற்ற நிலை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்பதால் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய தலைவர் மோஜ்தபா கமேனி காயமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் அவரது காயங்களின் தீவிரம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதனிடையே தற்போது இந்த போரை ஈரானிய ஊடகங்கள் ரமலான் போர் என குறிப்பிடுவதாகவும் ஜான்பாஸ் என மோஜ்தபா கமேனியை அழைப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் காமேனியுடன் சேர்ந்து அவரது மனைவி, மகள், மருமகள் மற்றும் குறைந்தது ஒரு பேரக்குழந்தை உட்பட பல குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவரது மகனுக்கு குறிவைக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் அவர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது.
மேலும் அவர் உச்ச தலைவர் என அறிவிக்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பதால் காயமடைந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் மீது அதன் மிக முக்கியமான நகரத்தின் மீது ஈரானின் ஐரோன் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவுவதற்கு புரட்சிகர காவல் படைக்கு புதிய உச்ச தலைவர் அங்கீகாரம் அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மேலும் குறித்த ஏவுகணையை வெளியே பாரிய வாகனத்தின் உதவியுடன் எடுத்து வரும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வீரர்கள் சிலர் ஈரான் இராணுவத்தினரால் சிறை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பார்சி தீவில் உள்ள ஈரானியன் தளத்தில் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஈரானின் உச்ச தேசிய கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி அமெரிக்காவுடனான பதட்டங்களுக்கு மத்தியில் பல அமெரிக்க வீரர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஊடகங்களில் தகவல் கூறியிருந்தார். எனினும் ட்ரம்ப் இதை முற்றாக மறுத்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் அயல் நாடுகளில் இறக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் வெளியேறி வருவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் குவைத்தில் உள்ள அமெரிக்க படைகள் வெளியேறும் காணொளி வெளியாகியுள்ளது. மேலும் சவுதியிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அத்துடன் பிரான்ஸ் நாட்டு ஜனாதிபதி மேக்ரோன் மத்திய தரைக்கடலில் சார்லஸ் டிகோலை விமானம் தாங்கிய கப்பலுக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். மேலும் இதனால் பிரான்ஸ் போரில் பங்கு வகிக்குமா என்ற சந்தேகம் அறிஞர்களுக்கு மத்தியில் தற்போது எழுந்துள்ளமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. அன்று இலங்கையின் ஜனாதிபதி ஈரானிய துணை கப்பலான ஐரிஸ் ப்ரூசர் மற்றும் அதன் பணியாளர்களை தீவு நாடு பொறுப்பேற்கும் என்று அறிவித்திருந்தார். பிப்ரவரி 26 அன்று கப்பல் ஐரிஸ் ப்ரூசர், போர்க்கப்பல் ஐரிஸ் டெனா மற்றும் மற்றொரு ஈரானிய கப்பல் மார்ச் 9 முதல் 13 வரை துறைமுகத்திற்குள் நுழைய அனுமதி கோரியிருந்தது. மார்ச் 4 அதிகாலையில் அமெரிக்க கடற்படை எஸ்என்ஆல் மார்க் 48 டார்பிடோவை பயன்படுத்தி ஐரிஸ் டெனா கப்பல் காலி கடற்கரையில் மூழ்கடிக்கப்பட்டது. பின்னர் மார்ச் 4 மற்றும் 5 திகதிகளில் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைய ப்ரூசர் கப்பல் அனுமதி கோரியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இலங்கை வெளியுறவு அமைச்சகம் அதன் ஈரானிய பிரதிநிதியுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியது. ப்ரூசரின் இயந்திரங்களில் ஒன்று சேதமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஈரானுடனான மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கப்பலை வேறு இடத்திற்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. இலங்கை ஈரானிய கப்பலை அதன் தலைநகரான கொழும்பின் பரபரப்பான துறைமுகத்திற்கு அருகில் வைக்க விரும்பவில்லை. இவ்வாறு கப்பல் வடகிழக்கு திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. குறித்த ஈரானிய கப்பலான ஐரிஸ் ப்ரூசரின் 208 பணியாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கரைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் வெலிசிறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய புரட்சிகர காவல்படை இன்று நடாத்திய ஏவுகணை தாக்குதல்களின் போது ஏவுகணையின் முன்பகுதியில் எப்ஸ்டீன் தீவின் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக இன் மெமரி ஆஃப் எப்ஸ்டீன் ஐஸ்லாண்ட் விக்டிம்ஸ் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட புகைப்படம் ஈரானிய ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் தீவு விவகாரத்தை குறிப்பிட்டு அதனோடு தொடர்புடைய உலக குற்றவாளிகளின் மேற்கத்தைய நாடுகளுக்கு எதிராக ஒரு வகையான உளவியல் ரீதியான செய்தியாக இந்த வாசகம் ஏவுகணையில் எழுதப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்க விர்ஜின் தீவுகளில் உள்ள ஒரு தீவுடன் தொடர்புடைய பாலியல் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர். குறிப்பாக வெடிமருந்துகளில் அரசியல் அல்லது குறியீட்டு செய்திகளை எழுதுவது என்பது உலகளவில் பல்வேறு இராணுவ மற்றும் துணை இராணுவ குழுக்களால் தங்கள் எதிரிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்ப பயன்படும் ஒரு பொதுவான நடைமுறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான 16 கப்பல்கள் உட்பட பல படகுகளை அழித்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளி காட்சிகளை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கொண்டு செல்லப்படும் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் தனது போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளதாக கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் போர்க்கப்பல்களை வைத்திருந்தால் அவற்றை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷல் கணக்கில் பதிவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் நெல்லியடி போலீசார் சட்டவிரோத மணலகலும் வாகனங்களை துரத்திச் செல்லும் காட்சிகள் அண்மையில் வெளியாகியுள்ளது. வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணலகழ்வு இடம்பெற்று வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் நெல்லியடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துன்னாலை பகுதியில் சட்டவிரோத மணலேற்றிக் கொண்டிருப்பதாக நெல்லியடி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நெல்லியடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர்.
இதனை அவதானித்த கள்ளமணல் கடத்தல்காரர்கள் சிறிய ரக வாகனத்துடன் தப்பிச் செல்ல முற்பட்ட வேளை அதனை நீண்ட தூரம் 2 போலீசார் மோட்டார் சைக்கிளில் துரத்திச் சென்ற காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளன. நெல்லியடி போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் தற்போது கள்ளமணல் ஏற்றுதல் ஓரளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் அதேவேளை வடமராட்சி கிழக்கில் தற்போது 2 டிப்பர்கள் தலா 4 தடவைகள் சட்டவிரோத மணல்கள் விநியோகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவிப்பதுடன் சட்டவிரோத மணல் கடத்தலால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் தொடர்பாக மணல் கடத்தல் கும்பலுக்கு பயந்து கருத்து தெரிவிக்க மக்கள் அச்சப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தாக்குதல்களில் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது பலத்த காயமடைந்திருக்கலாம் என ஈரானின் ஊடகங்களை மேற்கோள் காட்டி பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 4 நாட்களாக பொதுமக்கள் பார்வையிலிருந்து நெதன்யாகு முழுமையாக காணாமல் போனதாக குறிப்பிட்டு ஈரானிய ஊடகங்கள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் தொடர்பில் கூறப்படும் அனைத்து அறிக்கைகளும் எழுத்துப்பூர்வமாக மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய வீடியோ அல்லது புகைப்பட உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்றும் ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டிய ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் அல்ஷோர் துறைமுகத்தை நேற்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திடீரென வருகை தந்து பார்வையிட்டார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இஸ்ரேல் அரசு ஒரு சண்டை நாடு, போராடும் அரசு மற்றும் அதிவேகமான பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பதை உலகுக்கு காட்டுகின்றது என குறிப்பிட்டிருந்தமை ஈரானுக்கு பலத்த முகம் சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் அமெரிக்க ஈரான் போர் பதட்டம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் வரிசை யுகத்திற்கு மாறத் தொடங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் எதிரொலியாக இந்தியாவிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. யாழ்ப்பாணம் சரவணை பகுதியில் உள்ள ஆலயத்தில் சிலையை உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சரவணை செல்லக்கதிர்காமம் ஆலயத்தில் உள்ள உருவச்சிலையே நேற்று சேதப்படுத்தப்பட்டது. கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஊர்காவற்றுறை போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். சந்தேக நபரை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்க கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பல்கலைக்கழக பதிவாளரும் நேற்று குற்றத்தடுப்பு போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து வந்த விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளே இந்த விசாரணையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சுமார் 3 மணி நேரம் விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரிகள் துணைவேந்தர் பதிவாளர் ஆகிய இருவரிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழகத்திலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள், ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் நேற்றைய விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் குற்றத்தடுப்பு பணியக வாகனம் பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகத்திற்கு வந்து அதிகாரிகள் பதிவாளர் அலுவலகத்தில் நீண்ட நேரம் வாக்குமூலம் பதிவு செய்து சென்றுள்ளமை மாணவர்கள் மத்தியில் தேவையற்றதொரு பீதியை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியான அருள் பாயஸ் என்ற சிறுவனின் கொலைக்கு நீதி வேண்டி நேற்று ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையம் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை ஆர்வலர் அமைப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் சிறுவனின் உறவுகள் மற்றும் ஏனையோர் கலந்து கொண்டு போலீசாருக்கு எதிரான கோஷங்கள் தாங்கிய பதாகைகளுடன் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக குறித்த போராட்டம் ஊர்காவற்றுறை நீதிமன்றின் முன்பாக காலை 11 மணிக்கு ஆரம்பமானது. போராட்டம் ஆரம்பமான சில நிமிடங்களில் நீதிமன்ற போலீசாரால் நீதிமன்றக்கு முன்பாக போராட்டம் நடத்த முடியாது என கூறி நீதிமன்ற வளாகத்தை கடந்து போராட்டத்தை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. போலீசாரின் கோரிக்கையை ஏற்ற போராட்டக்காரர்கள் பின்பு ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையம் முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது போலீசாரின் செயலை கண்டித்து பல்வேறு சுலோகங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் தாங்கி கோஷமிட்டு தமது எதிர்ப்பை காட்டிய போராட்டக்காரர்கள் குறித்த கொலைக்கு காரணமான போலீசாரை தண்டிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக தனது மகனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியே சுட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதால் விமான டிக்கெட்டுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து குவாண்டாஸ் மற்றும் ஏர் நியூசிலாந்து உள்ளிட்ட முன்னணி விமான நிறுவனங்கள் தமது பயண கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளன.
போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் 85 முதல் $90 இருந்த ஒரு பீப்பாய் விமான எரிபொருள் விலை சில தடவைகளில் $100 மேல் சடுதியாக உயர்ந்ததால் விமான நிறுவனங்களின் இயக்க செலவுகள் 60 முதல் 70% வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் காயம், பழிவாங்க பாரிய ஆயுதமொன்றை வெளியே எடுத்து ஈரான் அனுமதி கொடுத்தார். உச்ச தலைவர் நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி கொடுத்து அரசு முதன்முறை $300 அதிகரிக்கும் எரிவாயு விலை இன்று முதல் நடைமுறைக்கு. நான் ஒன்றும் எண்ணெய் கிணறு உரிமையாளர் அல்ல. ஜனாதிபதி அனுரவை கோபப்படுத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். முதன்முறை முகத்தில் அடித்தாற்போல் பதில் கொடுத்த ஜனாதிபதி. அமெரிக்க இராணுவத்தினரை சிறைப்பிடித்தது ஈரான். ட்ரம்ப் வெளியிட்டுள்ள மறுப்பு. அயல் நாடுகளிலிருந்து வெளியேற ஆரம்பித்திருக்கும் அமெரிக்க படைகள். அமெரிக்காவின் அழுத்தங்களை மீறி ஜனாதிபதி அனுர எடுத்த முடிவு. தீவு நாட்டுக்கு அனுப்பப்பட போகும் பணியாளர்கள். பாரிய ஏவுகணையில் ட்ரம்பின் எப்ஸ்டீன் விவகாரத்தை எழுதி தாக்குதலுக்கு அனுப்பிய ஈரான். இணையதளங்களில் வைரலாகும் விவகாரம். ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்கா வெறி தாக்குதல். இதுவரை 16 ஏவுகணை படகுகள் அழிப்பு. ஹோர்மோஸ் நீரிணையில் கடும் பதட்டம். தரை வான்வழி தாக்குதல்களை அதிகரிக்கும் ஈரான். ஜாலில் பேய் போல பறந்த சட்டவிரோத வாகனம். துரத்திச் சென்ற போலீசார் எதிரே வந்தவர்களை அடித்துச் செல்லும் வகையில் ஓட்டிய நபர்கள். வைரலாகும் சம்பவம். பொதுவழியில் வராத இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு உயிருடன் இல்லையா? திடீரென துறைமுகம் ஒன்றுக்கு வந்த பிரதமர். ஈரான் பரபரப்பு தகவல். வரிசை யுகத்தில் மீண்டும் கால் பதிக்கின்றது இந்தியா. மத்திய கிழக்கு போரால் இந்தியாவிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு. சிலை ஒன்றை உடைத்து சேதப்படுத்திய நபர். கடும் கோபத்தில் ஊர் மக்கள். போலீசார் எடுத்து அதிரடி நடவடிக்கை. சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக மாற்றிய ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். கொழும்பிலிருந்து வந்த உத்தரவு. விசாரணைக்காக ஜாழ் பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த அதிகாரிகள். அல்லைப்பட்டியில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டி ஊர்காவற்றுறையில் போராட்டம். நீதி மறுக்கப்பட்ட மற்றொரு வரலாறாக மாறும் அவலம். போர் பதட்டத்திற்கு மத்தியில் உலகளவில் சத்தமில்லாமல் உயரும் விமான கட்டணங்கள். சுற்றுலாத்துறையை பெரிதும் பாதிக்கும் வளைகுடா போர்.